லெக் அப் ஃபுல் வீக்கெண்டு பாருங்க. இப்போ நான் இந்த மாதிரி லெக் பீஸ் மாதிரி சைஸ் பண்ணிக்கிறேன். அது என்ன ஒர்க் அவுட் இன்னைக்கு பார்க்கலாம். நம்ம ஸ்டேட் லெவல் காம்படிஷன் பாடி பில்டிங் போட்டி டே 3 இன்னைக்கு. இந்த வீடியோ நீங்க சேவ் பண்ணுங்க. லெக் உங்களுக்கு பக்கா சைஸ் ஆகும். ப்ரீ ஒர்க் அவுட்க்கு சூடா பிளாக் காஃபி குடிச்சுன்னு அப்படியே ஜிம்முக்கு போகணும். இன்னைக்கு கிளைண்ட் யாரும் இல்லை. அது சீக்கிரமா வார்ம் அப் எல்லாம் ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிட்டு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட் நம்ம லெக் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இது ஃப்ரண்ட் டார்கெட் ஆகும். இது 4 செட் பண்ணலாம் 15 கவுண்ட். ரெண்டாவது ஒர்க் அவுட் நம்ம லஞ்சஸ் பண்ணலாம். லஞ்சஸ் யாருமே பண்ண மாட்டாங்க. லஞ்சஸ் ஃப்ரண்ட் டார்கெட் ஆகும், க்ளூட்ஸுக்கெல்லாம் டார்கெட் ஆகும். இது 4 செட் 15 கவுண்ட். மூணாவது ஒர்க் அவுட் லெக் பிரஸ் பண்ணலாம் ஹெவி. இது 4 செட் 15 கவுண்ட் பண்ணலாம். நாலாவது ஒர்க் அவுட் பன்லி லஞ்சஸ் பண்ணலாம். இது ஹெவி டஃப். இது 4 செட் 15 கவுண்ட். அஞ்சாவது ஒர்க் அவுட் ஸ்குவாட்ஸ் பண்ணலாம். ஸ்குவாட்ஸ் எல்லாம் தான் எனக்கு இவ்வளோ பெனிஃபிட், இவ்வளோ லெக் சைஸ் ஆச்சு எனக்கு. சார் எனக்கு ரொம்ப ஹெவி பண்ண வைப்பாரு. நீங்க ட்ரை பண்ணுங்க. இது 4 செட் 15 கவுண்ட் பண்ணலாம். ஃபெயிலியர். நீங்க பாடி பில்டிங் பண்ணீங்கன்னா லெக் ரொம்ப சைஸ் ஆகணும். சைஸ் கம்மி இருந்தா நீங்க பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருப்பீங்க. சைஸ் நல்லா இருந்தா அதே மாதிரி கண்டிஷன் நல்லா இருக்கணும். பக்கா ஜெயிப்பீங்க நீங்க தான். லாஸ்ட் ஒர்க் அவுட் காப் ரைஸ் 3 செட் பண்ணலாம். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அப்புறம் ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பஸ் ஏற்றிச்சு. மூணாவது மீது சாப்பிட்டோம். சாயந்தரம் ஜிம்முக்கு போயிட்டு இன்னைக்கு கிளைண்ட் யாருமே இல்லை. சாட்டர்டே எல்லா ஜிம்மிலும் கம்மியாக வருவாங்க. ஏன் கம்மியாக வருவாங்கன்னா லெக் யாரும் பண்ணதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ நம்ம ப்ரோட்டீன் ஷேக் குடிச்சிட்டு கிளைண்ட் வந்தாரு. கிளைண்ட்டுக்கு ஷோல்டர் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் ஜிம் க்ளோஸ் பண்ணிட்டு லாஸ்ட் மீல் நம்ம சாப்பிட்டுட்டு இந்த நாளா முடிச்சுட்டு ப்ரைஸ் அலாட்.